உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பினால் அதிர்ந்து போயிருக்கிறது மோடியினுடைய பாரதிய ஜனதா அரசு. அவசரமாக பாஜக அரசு இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் திரும்ப பெறணும் என தன்னுடைய பாஜக வழக்கறிஞரை வைத்து ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதற்கு எதிராக கொடுத்த தீர்ப்பு கொடுத்தது தான் அதை நீங்கள் உறுதிப்படுத்தணும்னு 8 எதிர்க்கட்சிகள் காங்கிரஸில் தொடங்கி அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாதியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அசாதுதீன் ஒவைசியிலிருந்து 8க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சிகள் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு என்பது எதனால் பாஜகவுக்கு குறிப்பாக மோடிக்கும் யோகிக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. பாஜகவினுடைய இந்த வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யாயா என்பது யார்? இவர் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய அளவுக்கு பாஜக அடுத்தடுத்து அரசியல் ரீதியாக களத்தில் எந்தவிதமான இந்து முஸ்லிம் கலவரங்களை தூண்டுவதற்கு பெரும் தடையை இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது கொடுக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்றம் எத்தகைய இடத்தை அடையப் போகிறது என்கிற விஷயங்கள் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை அவசரமாக நாடி இருக்கக்கூடிய பாஜக எதிர்த்து போயிருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் என்ன நடக்கப் போகிறது என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வல்லவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுத்தது. இந்த நாடு அப்படிங்கிறது எல்லா மதத்துக்கும் ஆனது தான். எங்கே என்னென்ன கடவுள் இருக்கோ அப்படியே கும்பிட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மசூதி கீழே எங்கள் சாமி இருக்குது, இந்த குருத்வாரா கீழே எங்கள் சாமி இருக்குன்னெலாம் யாரும் புதிதாக இந்த நாட்டில் வழக்கு போடக்கூடாது. ஏற்கனவே போட்ட வழக்கிலும் எந்த விதமான உத்தரவையும் பிறப்பிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றத்தினுடைய 3 நீதிபதிகள், தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையிலான அமர்வு ஒரு அதிரடியான உத்தரவை கொடுத்தது. இதில் என்ன அப்படின்னா, பாஜக அரசுக்கு இது கிட்டத்தட்ட டெட்லாக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர்கள் தான் இதெல்லாம் சரின்னு சொல்ல வேண்டிய உச்ச அரசாக இருக்கிறது, யூனியன் கவர்மெண்ட்டாக மத்திய அரசாக இருக்கிறார்கள். அவங்களுடைய பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு மசூதி இடிக்கணும், ஆனால் கவர்மெண்ட்டாக அதை காப்பாற்றணுங்கிறது மோடி யோகியினுடைய அரசியலே. குறிப்பாக சம்பல் அப்போது உத்தரப்பிரதேசம் பற்றி எறிந்து கொண்டிருந்தது. உத்தரகாண்டிலும் அதே போல் ராஜஸ்தானிலும் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கான வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழலில் மிகப்பெரிய இடியை உச்சநீதிமன்றம் இறக்கியது. இப்போ அதில் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, நேரடியாக கவர்மெண்ட்டே போய் நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் போய் மசூதிக்கு கீழே தோண்ட போகிறோம்னு சொல்ல முடியாது. சொன்னால் நீதிமன்றம் அதற்கு உரிய வேற விஷயங்களை செஞ்சிடும். அப்படிங்கிறதுனால பாஜக அவசரமாக தன்னுடைய வழக்கறிஞர் ஒருவரை களமிறக்கி இருக்கிறது. லைவ்ல பார்க்குறோம். ப்ளீ ஃபைல்டு சீக்கிங் வெக்கேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே ஆன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ சூட்ஸ் அண்ட் பாசிங் சர்வே ஆர்டர்ஸ் ஓவர் மந்திர் மஸ்ஜித் டிஸ்பியூட்ஸ் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தடையை உடனடியாக விலகிக்கணும். நாங்கள் புதுசாக இந்த மசூதிக்கு கீழே எங்கள் சிவன் இருக்காரு, இந்த மசூதிக்கு கீழே எங்கள் அம்மன் இருக்காங்க, இந்த மசூதிக்கு கீழே காளி கோயில் இருக்குது, இந்த மசூதிக்கு கீழே பிள்ளையார் கோயில் இருக்குது, இப்படி எதையாவது சொல்லி நாங்கள் போகிறத தடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெட்டிஷன் ஃபைல் செய்யப்பட்டிருக்கிறது. இதை யார் பண்ணியிருக்கா அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா, கேஸ் டைட்டில் அஸ்வினி குமார் உபாத்யாயா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ், ரெட் பெட்டிஷன் நம்பர் அப்படின்னு நம்பர் போட்டிருக்காங்க. இந்த அஸ்வினி குமார் உபாத்யாயா யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவர் ஆக்சுவலாக ஒரு சனாதன நிலை கொண்ட ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், சனாதன ஆதரவாளர் நீங்கள் அப்படின்னு அவரை எடுத்துக்கலாம். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த காலத்து சுப்பிரமணிய சாமி டக்குன்னு ஏதாவது வழக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். பொதுநல வழக்கினுடைய மன்னர் அப்படின்னு அவருடைய நெருங்கிய வட்டத்தில் இருக்கிறவங்க அவர் சொல்லுவாங்க. என்னென்னலாம் வழக்கு போட்டிருக்காரு பாருங்களா. திடீர்னு ஒரு வழக்கு போடுவார். என்ன அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிறதும் சோஷியலிசம்ங்கிறதையும் நீக்கணும், அது வந்து செல்லாது, இந்திரா காந்தி சேர்த்துட்டாங்கன்னு வழக்கு போடுவார். உச்சநீதிமன்றம் வழக்கையே தள்ளுபடி பண்ணி அப்படிலாம் சொல்ல முடியாது, போங்க தம்பின்னு தூக்கி ஓரம் போட்டுருவாங்க. டக்குன்னு இன்னொரு வழக்கு போடுவார். டெல்லியில் தெருக்களுக்கு பேரெல்லாம் முஸ்லீம் ராஜாக்களுடைய பேர் இருக்குது, அந்த ஏரியா பேரெல்லாம் மாற்றணும், முஸ்லீம்கள் என்ன இருந்தாலும் படையெடுத்து வந்தவங்க தானே ஒரு வழக்கு போடுவார். தள்ளுபடி பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு அனுப்புவாங்க. இப்போ உதயநிதி சனாதனம் குறித்து பேசினார் இல்லையா, அதுக்கும் அவர் ஒரு வழக்கு போட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதே போல் திடீர்னு ஹிஜாப் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்தியா முழுக்க எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம், அதாவது யூனிஃபார்ம்னா ஒரே யூனிஃபார்ம் தான், மதத்துக்கு இவங்க பரதா போடுறது அதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு போடுவார். ஆனால் இவரே வந்து பார்த்திங்கன்னா ஜாதி கயிறு கட்டக்கூடாது, இல்லை ஸ்கூலுக்கு வரவங்க குங்குமமோ திலகமோ வேறு விபூதியோ அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டார், அதுக்கு கொந்தளிப்பார். இப்படிப்பட்ட ஒரு பொதுநல வழக்கு போடக்கூடியவர் தான் அவர். இன்னைக்கு பிஜேபியில் மெம்பராக இருக்கார். அவரே அந்த மெம்பர்ஷிப் கார்டை
தன்னுடைய ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். இது ஃபேக் ஐடி கிடையாது, ஒரிஜினல் ஐடி. சுமார் 6 லட்சம் ஃபாலோவர்ஸ் அவருக்கு இருக்கக்கூடிய ஐடி இது. அதில் போட்டிருக்காரு பாருங்க, நமஸ்கார், எல்லாருக்கும் வணக்கம், நான் பாஜகவினுடைய அடிப்படை உறுப்பினராக இணைந்து கொண்டேன், என்னோட லிங்க் இருக்குது, இதை பார்த்து நீங்கள் கூட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லிங்கை போட்டிருக்காரு. இப்போ 2024 செப்டம்பர் 2, அது உத்தரப்பிரதேசத்தில், அவர் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர், உத்தரப்பிரதேசத்தில் இருந்து அவர் போட்டார். அவர் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒன் ஆஃப் தி வழக்கறிஞராக, லீடிங் வழக்கறிஞராக அவர் இருக்கிறார். அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. இவரும் சுப்பிரமணிய சாமியும் ஒரே நேரத்தில், அதாவது ஒரே மாதிரி சிந்திப்பாங்க. இவர் ஒரு வழக்கு போடுறாருன்னா அதே மாதிரி வழக்கு இவரும் போடுவார். இவரும் போடுறதுல போய் அவர் நானும் இதே எண்ணத்தில் தான் இருக்கேன்னு கலந்துப்பாங்க. இப்படி ஒரே சிங்கில் போகக்கூடியவர் தான் அஸ்வினி குமார் உபாத்யாயா. நம்ம பார்த்துட்டோம், அவருடைய மெம்பர்ஷிப் கார்டு, அவர் பிஜேபியில் இருக்கிறார். இவர் போய் வழக்கு போடுறார். அதாவது மோடி கவர்மெண்ட் அவங்களா போய் வழக்கு போட்டால் நீதிமன்றம் மண்டையிலே ஓங்கி கொட்டி, நீங்கள் கவர்மெண்ட்டு மசூதி கோவில்னு தகராறு பண்ணக்கூடாது, அது உங்களுக்கு வேலையே கிடையாதுன்னு நீதிமன்றம் சொல்லிவிடுமோ என்கிற பயத்தில் இப்போது பாஜக தங்களுடைய வழக்கறிஞரை இறக்கி இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருகிறது. ஏன்னா மசூதியில் போய் பிரச்சனை பண்ணாமல் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தேர்தல்களில் நாம் வெற்றி பெறுவோமா என்கிற சந்தேகம் இன்றைக்கு பாஜகவுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால தான் அடுத்தடுத்த ஆண்டுகளில் தேர்தல் வரக்கூடிய உத்தரப்பிரதேசமோ உத்தரகாண்டோ ராஜஸ்தான் இப்போ தான் முடிஞ்சுது, மற்ற மாநிலங்கள்லாம் இவங்க அந்த பிரச்சனையை கிளப்புறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தகுந்த ஒரு விஷயம். சமீபத்தில் இதே போல் 2 வழக்குகள், உத்தரப்பிரதேசத்தில் ஒன்று, அதே போல் ராஜஸ்தானில் ஒன்று வரும்போது கீழமை நீதிமன்றம் தெள்ள தெளிவாக சொன்னது, உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது, இப்படி எந்த வழக்கை போட்டாலும் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, இந்த வழக்கை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது, விசாரிக்க முடியாது அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க. வேணா இந்த வழக்கை நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம், அதை எப்போ உச்சநீதிமன்றம் சொல்லுதோ அதுக்கப்புறம் தான் எடுப்போன்னு தள்ளி வச்சுருக்கிறாங்க கீழமை நீதிமன்றங்கள், சிவில் டிஸ்பியூட்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ பிஜேபி அரசு அவங்களாம் நேராக போனான்றதுக்காக இறக்கிட்டாங்களா? இதற்கு இடையில் பல்வேறு இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய பல எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். இந்த தீர்ப்பை ரிமூவ் பண்ணணும், தீர்ப்பை மாற்றிக்கணும், தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணணும்னு பிஜேபி போச்சு அப்படின்னா எதிர்க்கட்சிகள், அதே நேரத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சஞ்சய் குமார், ஜஸ்டிஸ் கேவி விஸ்வநாதன் ஆகிய 3 நீதிபதிகள் அமர்வு, அவங்க கிட்ட யார் யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ராஷ்ட்ரிய ஜனதா தளம் லாலு பிரசாத் கட்சியிலிருந்து அதனுடைய எம்எல்ஏ ஜிதேந்தர் ஆஹத் அவர் போட்டிருக்காரு. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா என்சிபி சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் ஃபேக்ஷனில் இருந்து தான் ஆக்சுவலாக ஜிதேந்தர் ஆஹத், ஆர்ஜேடியிலேருந்து மனோஜ்குமார் ஜா அவங்களுடைய எம்பியாக இருக்கக்கூடியவர், சிபிஎம் போட்டிருக்கிறாங்க, அசாதுதீன் ஒவைசி போட்டிருக்காரு ஏஎம்ஐஎம், அதே போல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இப்படி பலரும் இதில் ஒரு பார்ட்டியாக நாங்களும் உள்ள சேர்றோம், எங்களையும் கேட்டு தான் நீங்கள் முடிவெடுக்கணும், இது மிக முக்கியமான வழக்காக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது, இதில் உடனடியாக உச்சநீதிமன்றம் உறுதியும் செய்யணும். அதாவது த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டுங்கிறது தான் இதனுடைய மொத்த சாராம்சமும். பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் நரசிம்மராவ் அரசினால் கொண்டு வரப்பட்டது. இந்த பாபர் மசூதி தகராறுலாம் வந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, அந்த சட்டம் இன்றைக்கும் அமலில் இருக்கிறது. அது ஒரே விஷயம்தான். இந்தியாவில் சட்டம் 1990களில் கொண்டு வரப்படுது, ஆனால் 1947 நீங்கள் இம்பேக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிடுறாங்க. இந்தியாவில் சுதந்திரம் கிடைத்த ஆகஸ்ட் 15, 1947 அன்று என்னென்ன வழிபாட்டு தலங்கள், அது மசூதியாக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், கோவிலாக இருக்கலாம், அதாவது இந்து மத ஆலயங்களாக இருக்கலாம், குருத்வாராவாக இருக்கலாம், பார்சிகளோ இல்லை எந்த மதத்தை சேர்ந்தவர்களுடைய வழிபாட்டு தலமாக இருந்தாலும் சரி, 1947 ஆகஸ்ட் 15 அன்றது என்னவாக இருக்கிறதோ, மசூதியாக இருந்தால் மசூதி, சர்ச்சாக இருந்தால் சர்ச்சு, அது அப்படியே தான் தொடர வேண்டும். அதுக்கு அடியில் முன்னாடி என்ன இருந்தது, அதுக்கும் கீழே என்ன இருக்குது, அதுக்கும் அடியில் என்ன இருக்குன்னு இப்படியே தோண்டிக்கிட்டே போய் கீழே நீங்கள் பெட்ரோல் குருடாயில் கிடைக்கிற அளவுக்கு தோண்டக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய சாராம்சம். ஸோ த ஸ்டேட்டஸ் ரிமைன்ஸுங்கிறது தான் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட். அது இன்றைக்கி வரைக்கும் அமலில் இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் அந்த சட்டம் அமலில் இருக்கும்போது நாங்கள் மசூதியை தோண்டுவேன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது இந்திய சட்டங்களுக்கு எதிரானது. அப்போ நீங்கள் அதை எப்படி அலோ பண்ணுவீங்கிற ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்கிறது. இந்த இடத்தில் தான் ஓய்வு பெற்று போன உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் தோண்டிக்கலாம், அதை இடிச்சுட்டு புதுசாக தான் மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு அடாவடியான தீர்ப்பை கொடுத்தார். ராமர் கோயிலில் இதுக்கு விலக்கு கொடுக்கப்பட்டது. அதை எதிர்த்து தான் இன்றைக்கு இவ்வளோ பெட்டிஷன்ஸும், அந்த சட்டமே செல்லாதுன்னு சுப்பிரமணிய சாமி எல்லாம் இன்னமும் குதிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் மதுராவில் எங்கள் கிருஷ்ணர் பிறந்த கிருஷ்ண ஜென்ம பூமியில் கோயில் கட்டணும், இந்த பக்கம் காசி விஸ்வநாதருக்கு சிவனுக்கு நாங்கள் ஆலயம் கட்டணும், அங்கே எங்கெங்க அதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க உடனே மசூதியில் தாங்க இருக்குது, மசூதிக்கு அடியில் தாங்க எங்கள் சிவன் இருக்காரு அப்படின்னு அவங்க
கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த நேரத்தில் தான் இதில் என்ட்ரி யார் கொடுக்குறா அப்படின்னா காங்கிரஸும் சமாஜ்வாதியும். ஏன்னா இது பெரும்பாலும் யூபி சென்ட்ரிக்காகவும் இருக்கிறது. அப்போ பிஜேபியினுடைய ஆட்கள் உள்ளே வரும் பொழுது காங்கிரஸ் ஆப்வியஸாக உள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு, காங்கிரஸ் எஸ்பி டு ஃபைல் பிளேஸ் இன் சுப்ரீம் கோர்ட் ஃபார் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறத தான் குறிப்பிடுறாங்க. இதில் கபில் சிபில் அவர்கள், அவர் சமாஜ்வாதி கட்சியிலிருந்து எம்பியாக, ராஜ்யசபாவினுடைய இண்டிபெண்டன்ட் எம்பியாக இருக்கிறார். அவர் அவங்களுக்கானதை டிராஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ்க்கானது பெட்டிஷனை ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் யார் பெயரில் போடுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இருக்கிறதுனால இன்னமும் 2 பேருமே உச்சநீதிமன்றத்தை நாடப் போகிறார்கள். மோடி அரசு இந்த சட்டத்தை சரியாக அமல்படுத்த வேண்டும், உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை அவங்க ஃபாலோ பண்ணணும்னு அவர்கள் வழக்கை இப்போது தொடுக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸ்பெஷல் ப்ராவிஷன்ஸ் ஆக்ட் 1991 பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் பிராக்கெட்டில் ஸ்பெஷல் ப்ராவிஷன்ஸ் ஆக்ட் 1991 அப்படிங்கிறது தான் 2 பேருமே உறுதி செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க, லீகல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்காங்க. அது டாக்டர் அபிஷேக் மனு சிங்விலேருந்து பலரும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் ப்ராப்பராக வச்சுட்டாங்க. யார் போடுறது அப்படிங்கிறது தான் 2 பெட்டிஷனும் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு சமாஜ்வாதி கட்சியும் தயாராக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. இந்தியா பிளாக்குக்குள்ளே ஒரு ஜாயிண்ட் டிஸ்கஷன் நடந்துச்சு. ஏன்னா மம்தா பாரட்டியும் இது பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாங்க. ஸோ எல்லாரும் இது பண்ணி ஒருங்கிணைந்த எதிர்கட்சிகளாக போடலாமா அப்படின்னு பார்த்தாங்க. பட் அது ப்ராப்பராக செட் ஆகலை, ஜெல்லாகலை அப்படிங்கிறதுனால எல்லாரும் தனித்தனியாகவே நாங்கள் போடுறோம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டாக இருக்கிறது. அநேகமாக அது ராகுல் காந்தி அவர்களுடைய பேரில் போடப்படுதா, இல்லை கார்கே அவர்களுடைய பேரில் போடப்படுதா, இல்லை பிரியங்கா காந்தி அவர்கள் பேரில் போடப்படுதா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் ஆப்வியஸாக இது வந்துடும். இந்த வழக்கு பட்டியலிடப்படும் பொழுது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. கடந்த வாரம் வியாழக்கிழமை அசாதுதீன் ஒவைசி இருக்கார் இல்லையா, அவருடைய பெட்டிஷன் இப்படி வரும் பொழுது அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது என்கிற இடத்தில் எல்லாரும் இப்போ இதை மூவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. உச்சநீதிமன்றம் இந்தியா முழுக்க இன்றைக்கு தடை போட்டிருப்பதன் காரணமாகத்தான் பாஜக இன்றைக்கு அரசியல் செய்ய முடியாத இடத்தில் ஒடுங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. கடந்த நவம்பர் 29ஆம் தேதி காங்கிரசினுடைய ஒர்க்கிங் கமிட்டி அவங்க தான் அங்கே ஒர்க்கிங் கமிட்டி கூடி, அவங்களுடைய காரிய கமிட்டி கூடி எடுத்த ரெசல்யூஷனில் தான் அது பாஜகவை மிக கடுமையாக கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியது. அதனுடைய அடுத்த கட்டமாக தான் அவங்க இப்போ நகர்த்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பாஜக குறிப்பாக ராகுல் காந்தியே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு நீங்கள் புஷ் பண்ணுங்கள், இதை நம்ம பொதுவெளியில் மக்களிடம் கொண்டு போய் பிரச்சாரம் செய்வது என்பது ஒன்று, சட்ட ரீதியாக நகர்த்துவது இன்னொன்றாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டதுனால ஒருவேளை ராகுல் காந்தியினுடைய பெயர்லேயே இந்த பெட்டிஷன் போடப்படலாமா அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. several senior Congress leaders from the minority community have raised the issue to the high command. இதை கட்டாயம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கிளியர் பண்ணுறாங்க. இந்த நாடு மிக நிச்சயமாக காங்கிரஸ் இதை பேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்குதுங்கிறது. காங்கிரஸ் அடிப்படையில் அவங்களுக்கான வாக்கு வங்கி என்பதை தாண்டி சோஷியலாக நீங்கள் ஒரு ஹார்மனியை கொண்டு வரணும்னா இதை செய்யணும் அப்படின்னு பல ப்ரெஷருக்கு பிறகு காங்கிரஸ் இப்போது வெளிப்படையாக இறங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். த பிரிண்ட்லேயும் அதே போல் தான் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஆஃப்டர் ஆர்ஜேடி அண்ட் ஏஐஎம்ஐஎம் காங்கிரஸ் லைக்லி டு மூவ் ஏசி சிக்கிங் ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். தமிழ்நாட்டில் இருந்தும் கூட ராஜ்யசபா எம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு இதை தான் தாக்கல் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆன்கோயிங் பெட்டிஷனில் தான் தங்களையும் ஒரு தரப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இணைத்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து ப்ராம்ப்ட் ஆகும் பொழுது தான் பாஜக மிக நிச்சயமாக ஆக்சுவலாக இந்த வழக்கில் பாஜக இப்போது கையில் வச்சுருக்க ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா, எப்படியாவது இந்த ஜட்ஜி இப்போ இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இதை இழுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த வழக்கை எப்போவோ ஆரம்பித்து நேரம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் பாஜக முடிந்த வரை தள்ளி போட்டது. ரொம்ப குறிப்பாக சந்திரசூட் என்று இதற்கு முன்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் அவர் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டல, இதை அப்படியே விட்டு ஒரு மாதிரி பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு அவர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்த பிறகு திரும்ப கேட்குறாங்க, ஏங்க இது 1 வருஷத்துக்கு மேலே இந்த கேஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குங்க, நீங்கள் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை சேலஞ்ச் பண்ணது கிட்டத்தட்ட 2019க்கு பிறகு அது பெட்டிஷனாக ஃபைல் ஆகிடுச்சு. ஒரு 3-4 வருடங்களாக நீங்கள் ஏன் கருத்தே சொல்லலை? அதாவது நீங்கள் இன்னைக்கு பிஜேபிக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, கொண்டு வந்தது நரசிம்மராவ் கவர்மெண்ட்டுங்க, நாங்கள் அதுக்கு பொறுப்பு இல்லைங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மத்திய அரசு கொண்டு வந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு அந்த சட்டம் அமலில் இருக்கும்போது நீங்கள் தான் அமல்படுத்தணும். அதாவது மசூதிகளை நாங்கள் இடிக்க போகிறோம், தோண்ட போகிறோம்னு மம்மட்டியை தூக்கிட்டு போகிறது ஆர்எஸ்எஸும் விஸ்வ இந்து பரிஷத்தும் பிஜேபி காரணம் அவங்க தான் போகிறாங்க.
அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு மோடி அரசுக்கு இருக்கிறது. இப்போ எந்த இடத்துல அவங்க சிக்கிக்கிறாங்க அப்படின்னா, சத்தமில்லாமல் இடிக்க விட்டுட்டு நம்ம அதை வச்சு ஓட்டை அறுவடை பண்ணிக்கலாங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்தா சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அதுக்கு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஒரு செக் பாயிண்ட்டை வைத்திருக்கிறார் என்பது தான் பிஜேபி. இன்னொரு மே மாதம் வரைக்கும் அவருக்கு டென்யூர் இருக்குது. 5 மாதத்தை ஓட்டிட்டோன்னா அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் இதை தெளிவாக இதை அனுமதிக்காமல் புடிச்சு அவங்களுக்கான விஷயங்களை வாங்கி ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. எது எப்படி ஆனாலும் சரி, இந்தியாவினுடைய செக்யூலர் ஃபேப்ரிக் என்பது இந்திய அரசமைப்பு சட்டம் மிக நிச்சயமாக இது ஒரு நாளும் பெரும்பான்மைவாத நாடாக மாறிவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த வழக்கு இதனுடைய திசை வழிபோக்கு எப்படி போக போகிறது, இதனுடைய லிஸ்டிங்ஸ் என்ன மாதிரி இருக்க போது, ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் லீகல் ஃப்ரண்ட்டில் அவங்க பேட்டில்ங்கிறது ஒன்று, அதை தாண்டி மக்கள் மன்றத்தில் இதை எப்படி பொதுமக்களுடைய அபிமானத்தை வென்றெடுக்க இதை பயன்படுத்தி கூர்மைப்படுத்த போகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வரும் காலங்களில் விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.